இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம ஹைவே மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் ஃபார் தி ஹைவே மைலேஜ். இந்த பைக்கை வாங்கிட்டு ஸ்லோவாக போனால் பசங்க எப்படி ஸ்லோவாக போவானுங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். X95 ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25. எங்களை ஜென்ரல் த்ராட்டில், க்ரூசிங் ஸ்பீடு 110 to 130. ஹைவே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது பாருங்கள். X95 ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. நான் சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. என்ன பைக்குங்க, அப்பா. மக்களே, இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி நம்ம ஹைவே மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் பக்கத்தில் இருக்கிற ஹைவேக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு ஹைவே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணலாம். டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு 50 to 60 கிலோமீட்டர் ரைட் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணுவோம். அப்புறம் நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டே டியூன் ஃபார் தி ஹைவே மைலேஜ். பைக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம ஜெயிலுங்க பைக்கு. இந்த பைக்கை வாங்கிட்டு ஸ்லோவாக போனால் பசங்க எப்படி ஸ்லோவாக போவானுங்க. கைஸ், ஃபைனலி நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே X95 நம்ம பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு நம்ம ஹைவே ஜாயின் பண்ணுவோம். X95 ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. எல்லா ட்ரிப்பை மட்டும் 0 ஆக்கிட்டேன். இப்போ நம்ம ஹைவேக்கு போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் ஹைவே வந்துடும். ஹைவே வந்துட்டு நம்ம ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு நான் பார்த்து சொல்கிறேங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 விடுங்க, 25 கூட வேணும். 24.5 to 25.5 இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஜென்ரல் த்ராட்டில், க்ரூசிங் ஸ்பீடு 110 to 130. பிட்வீன் மோஸ்ட்லி 120 க்ரூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம், இல்லை சர்ப்ரைஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற பேரில் கம்மி ஆகிடுச்சுன்னா தான் கஷ்டம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. வில்லேஜ் ரோட்டில் நமக்கு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு அந்த ரைடை முடிக்க. ஒரு 40 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சுன்னு வச்சுக்கோங்க 40 கிலோமீட்டரை. பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. க்ரூசிங் ஸ்பீடே அதிகம். ஹைவேல நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப அக்ரெஷன் வேணாம். ஸோ வண்டி பின்னாடி எதுவும் வரல, ஒரு வண்டி வருது. பட் அது நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். கியர் சேஞ்ச் அட் 5 to 6 RPMங்க. 5 to 6 RPM கியர் சேஞ்ச் பண்ணுறோம். இது ரியல் வேர்ல்டு ஹைவே மைலேஜ் டெஸ்ட். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது ஹைவேல, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுனால நம்மளோட க்ரூசிங் ஸ்பீடை வந்து 120 வச்சுக்க முடியல. விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஹைவேல எப்போவுமே விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். எனக்கு தெரிஞ்சு க்ரூசிங் ஸ்பீடு 120 to 130 மேனேஜ் பண்ண முடியாது, கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ நம்ம க்ரூசிங் ஸ்பீடு மேக்ஸ் 110 வச்சுக்குவோம். ஒரு 100 to 110 க்ரூசிங் ஸ்பீட்னு வச்சுக்கலாம். ஹைவே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வைடாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு ஆப்போசிட்டில் வரும்போது விண்ட் பிளாஸ்ட் இல்லைன்னா நம்ம ஒரு டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னி பாருங்கள் ரோடு சூப்பராக இருங்க. இது ஸ்பீட் லிமிட்டே நம்ம 100 போகலாம். அங்கே பாருங்கள் ஸ்பீட் லிமிட் 100. நல்ல பெரிய ரோடு, ரொம்ப வைடாக இருக்கும். அங்கே பாருங்கள் டாமினார் 400. டாமினார் 400 பார்த்தீங்கன்னா இதை விடவே ஹைவே ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குங்க. பிகாஸ் இதை விட அது நல்லா ஹெவியாக இருக்கும் பைக்கு. ஸோ கிராஸ் விண்ட்ஸ்னால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த அளவுக்கு அது கார்னர் ஸ்பீடெல்லாம் கேரி பண்ணாது. இவ்வளோ அஜைலாக இருக்காது பைக். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா நம்ம 24 கிலோமீட்டர் ஓடிட்டோம். இதில் காட்டுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 28.8. அவ்வளோதான் கொடுக்காது. நான் த்ராட்டில் ரொம்ப வைடாக ஓப்பன் பண்ணல, ஜென்டலாக தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அவர் பாருங்கள் பின்னாடி இருக்கிறவர் ஹெல்மெட் போடாமல் இந்த ஸ்பீடில் கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப ரிஸ்க்குங்க அது. பைக் ஓட்டிகிட்டு போகிறவர் ஹெல்மெட் போட்டுருக்காரு, பின்னாடி உட்காந்துருக்கு ஹெல்மெட் போடல. இவ்வளோ ஸ்பீடில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் எப்படி? ப்ளீஸ் காய்ஸ், ஹைவேலாம் போகும்போது 2 பேருமே ஹெல்மெட் போடுங்க. சேஃப்டி முக்கியம். ஹைவே பொறுத்தளவுக்கு நமக்கு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, என்ன வேணால் நடக்கலாம். நம்ம போகிற ஸ்பீடும் அப்படி. நீங்கள் என்ன ஒரு 130 போயிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன கல் வந்து பட்டாவே எவ்வளோ ஃபோர்ஸாக வரும் நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு. பார்த்து காய்ஸ், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த ஒரு ஹைவேல ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் பண்ண முடியாது ஹைவேல. நீங்கள் சர்வீஸ் ரோடு எடுத்து தான் டேர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சேஃப்டி. இது மாதிரியே எல்லா ஹைவே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியே எல்லா ஹைவே இருந்துச்சுன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. கியர் சேஞ்சும் அதிகமாக பண்ணல, ஏன்னா ஹைவேல இந்த டார்க் நல்லாயிருக்கும். கியர் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஸோ வைடாக ஓப்பன் பண்ணாங்கன்னா ஜென்டலாகவே ஓப்பன் பண்ணுறேன் த்ராட்டில். இந்தியன் ஆயில் X95 இருக்கிற மாதிரி பெட்ரோல் பங்க் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போய் யூட்டர்ன் போடலாம். ஆல்மோஸ்ட் 50 நம்ம தொட போகிறோம். மக்களே, நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஆல்மோஸ்ட் கரும்பத்தம்பட்டியே வந்துட்டோம். ஒரு இந்தியன் ஆயிலும் நான் பார்த்த மாதிரி தெரில, இல்லை நான் கவனிக்கலையான்னு தெரில. ஹெச்பி வருது, பட் இந்தியன் ஆயில் காணுமேங்க. எனக்கு இது ஹைவேல டேங்க் ரேஞ்ச் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி ஸ்டாப் பண்ண அவசியமே இல்லை. 15 லிட்டர்ஸ் தரமான டேங்க் கொடுத்துருக்காங்க. கேர் ஃப்ரீயாக ஓட்டலாம், ஈஸியாக 250 தாண்டலாம். மைலேஜ் அதை விட கம்மியாக இருந்தாலும் டேங்கோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்காட்டி ரேஞ்ச் அதிகமாக இருக்குங்க. அங்கே ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கலாங்க. சிட்டி தான் இது. கண்டிப்பாக X95 இருக்குன்னு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா வேறு லெவல். X95 இருக்குங்க, வேறு லெவல் மக்களே.
கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 53 ஓட்டியிருக்கேன். ஸோ இதில் கம்மி 28.1 வைக்கிது. பார்ப்போம் என்ன மைலேஜ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். சரியான வெயில் மக்களே. X95 ஃபுல் டேங்க்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. 2 லிட்டர் பிடிச்சிருக்கு. 2.06. இப்போது நம்ம கால்குலேட் பண்ணலாம் வாங்க. இப்போது 53.8 டிவைட் பை 2.06. மக்களே பைக் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 25.5 தான் நினச்சேன். 26.1 கிடச்சிருக்கு. இதுதான் நண்பர்களே, இதுதான் நம்ம பைக்கோட ஹைவே மைலேஜ். இப்போ நீங்கள் டேங்க் ரேஞ்சு செக் பண்ணிக்கங்க. டேங்க் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் இன்ட்டு 25.5. ஸோ 382 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். நீங்கள் தாராளமாக 380 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணலாம் எந்த வித கவலையும் இல்லாமல். இங்கே பாருங்க, அரை மணி நேரம் ஓட்டியிருக்கோம். அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அப்போ ஒரு மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அவ்வளோ மக்களே, நன்றி. மைலேஜ் டெஸ்ட் முடிஞ்சு நம்ம கிளம்ப வேண்டி தான். அப்பா என்ன பைக்குங்க. நான் இவ்வளோ நேரம் ட்ராக் மோடே போடலைங்க. அப்பா ட்ராக் மோடு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. ட்ராக் மோடு ப்ளஸ் லான்ச் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னுமே வந்து வீல் ஸ்பின் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஹைவே. நம்ம விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ. நான் இவ்வளோ இது வீடியோ கட் பண்ணுறேன்.